டசக்கு டசக்குன்னு ஒரு சாங் இருக்கும். அதில் வங்காள கரையோரத்தில் ஓப்பனிங் அதெல்லாம் எழுதினது இவர் தான். ஆமாம், ஒரு அந்த சாங் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அது இப்போ வழக்கமாக நமக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க பசங்க, ஜாலியாக இருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்லை ஒரு கிட்டாரோ எதுவுமே இருக்காது நார்மலாக. ஸோ அந்த பாட்டோட பிளானே என்னன்னா, இப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்குதோ இதை வச்சு நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்குதோ, பீட் பாக்ஸிங் மூலியமா இல்லை அங்கே கிடக்கிற தண்ணி கேனு, வாட்டர் கேனு, இதை வச்சு அப்படி பண்ண பாட்டு அது. ஸோ அதில் வந்து அந்த ஏரியாவோட ஹைலைட்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு இவருக்கு தான் அந்த டியூனை இது பண்ணோம். ஸோ அதுக்கு அதை எழுதினது ஃபுல்லாகவே இவர் தான். வங்காள கரையோரத்திலே நம்ம வண்ணாரப்பேட்டையிலே செமிட்டி ரோடு சிக்னலிலே நம்ம ஜம்கே நகரினிலே மொத்தம் எங்க 1000 குடும்பம் தங்க இந்த கோட்டைக்குள்ள